அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக உடலில் ஏற்படுகின்ற, குறிப்பாக கன்னப்பகுதி, கழுத்து பகுதியில் ஏற்படுகின்ற கருமை நிற திட்டுகளுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை வெந்தயத்தை கொண்டு பார்த்தோம். இப்பொழுது அதே உடலில் ஏற்படுகின்ற கருமை நிற திட்டுக்களுக்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். இடைவெளிக்கு முன்பாக செய்த மருத்துவமும் இப்பொழுது செய்ய போகின்ற மருத்துவமும் சற்று வித்தியாசம் ஏற்படும். முதலில் செய்த மருத்துவம் மேல் பூச்சாக நாம் பூச வேண்டிய மருத்துவமாக செய்தோம். இப்பொழுது உள்ளுக்கு பருகுகின்ற ஒரு மருத்துவமாக செய்ய போகின்றோம். ஏனென்றால் இந்த கரும் திட்டுக்கள் வருவதற்கு உள் உறுப்புகளில் தங்கியுள்ள உப்பு நீர் மற்றும் அளவிற்கு அதிகமான சளி அவற்றை வெளியேற்றினால் மட்டுமே பூரணமாக இந்த கருமை நிற திட்டுக்களை மாற்ற முடியும். ஆகையால் ஒரு அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெந்தயம். வெந்தயம் குளிர்ச்சியான பொருள் மட்டுமில்லாமல் உள் உறுப்புகளில் தங்கியுள்ள கழிவுப் பொருட்கள், அன்வான்ட் திங்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவையற்ற பொருட்களை வெளியேற்றும், மலச்சிக்கல் இல்லாமல் பாதுகாக்கும், உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற உஷ்ணத்தை படிப்படியாக குறைத்து பாதுகாக்கும் என்பதால் நாம் வெந்தயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம், ஜீரணாபி, வாரண குடோரி, ஜீரண குடோரி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற ஜீரகம் உள் உறுப்புகளை பாதுகாத்து கல்லீரல், மண்ணீரல், உள்ளே இருக்கக்கூடிய சளித்தன்மை இவற்றை முழுவதுமாக நீக்கும் என்பதால் நாம் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மேல்தோல் நீக்கிய சிறு வெங்காயம், சம்பா வெங்காயம் என்று சொல்லக்கூடிய சிறு வெங்காயம் மிக சிறந்த கிருமி நாசினி. உடலுக்கு அளவிற்கு அதிகமான குளிர்ச்சி, போக சக்தி, உப்பு நீரை வெளியேற்றுவதில் இன்றியமையாத மருத்துவ பொருட்கள் சிறு வெங்காயத்தில் அடங்கியுள்ளதால் நாம் சிறு வெங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மேல் தோல் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொண்ட இஞ்சி. எப்பொழுதுமே நம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ஜீரண சக்தி கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்ட உணவு முழுமையாக ஜீரணம் ஆகி அதில் தேவையற்ற பொருட்களை கழிவுப் பொருட்களாக மாற்றி தேவையான சத்துக்களை உறிஞ்சி எடுப்பதற்கு ஜீரண உறுப்புகள் மிக முக்கியம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.